அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆர்பிஎல் மேத்தமெட்டிக்ஸ் சேனல். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி 2015 நடந்த சைல்டு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் இன் தமிழ்நாடு ஜென்ரல் சர்வீஸ் அந்த எக்ஸாமில் இருக்கிற தனிவட்டி கூட்டுவட்டிக்குரிய சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது 15/2/2015 நடந்துச்சு. இந்த எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் கோட் நம்பர் GS 151. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். போன வீடியோக்கள் பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அதில் போய் பாருங்கள். 89வது கணக்கு. ரூபாய் 1000 ஆனது 10% ஆண்டு கூட்டுவட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 1331 ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கூட்டுவட்டின்னு கொடுத்துட்டாங்க. இதில் வந்து 1000 ரூபாய் அசல், இது வந்து என்னது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி வீதம், எத்தனை ஆண்டுகள் அந்த ஆண்டுகள் தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. 1331 மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா அப்படின்னா அர்த்தம் அந்த மொத்த தொகையை கொடுத்துட்டாங்க, அதாவது ஏ கொடுத்துட்டாங்க. இப்போ இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, அந்த ஆண்டுகளை வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கூட்டுவட்டினா அதுக்குரிய ஃபார்முலா அது ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + r/100 பவர் n. இப்போ இதில் வந்து ஏ வந்து எவ்வளவு 1331, பியோட மதிப்பு வந்து 1000, 1 + ஆரோட மதிப்பு 10/100 பவர் n. இப்போ இதில் இந்த ஒரு 0 இந்த 0 அடித்து கொடுத்துடலாமா? இப்போ அடித்து கொடுத்துட்டோம்னா 1000, இதை வந்து குறுக்கு பெருக்கல் பெருக்கணும்னா 10 + 1/10 வரும். அடுக்கு எண் இங்கே 1331. இப்போ இந்த 1000 வந்து கீழே கொண்டுட்டு போயிடுவோம். இங்கே வந்து மேலே 1331/1000 ஈக்குவல் டு 11/10 அடுக்கு n. இப்போ இதில் இங்கே 11/10 இருக்கு. அப்போ இதையே நம்ம என்ன பண்ணணும், 11/10 மாற்றினோம்னா பவர் அந்த அடுக்கில் வரும் இல்லையா, அந்த மதிப்பையும் இங்கே இருக்கிற அடுக்கில் இருக்க எண்ணையும் நம்ம என்ன பண்ணலாம், ஈக்குவல்னு சொல்லிட்டு கொண்டுட்டு வந்துடலாம். சரியா? அப்போ இங்கே என்ன வரும், கீழே வந்து 10 தான் வரும். மேலே பாருங்களேன், இங்கே நம்ம இதை வச்சு நம்ம சொல்லலாம். இங்கே 11னா கண்டிப்பாக இங்கேயும் 11 வாய்ப்பாடில் வர்றது மாதிரி தானே வரும். இப்போ 11 பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்னா 121ன்னு வரும். அதையே நீங்கள் 11 கனமூல் எடுத்தோம்னா நமக்கு என்ன வரும், 1331ன்னு வரும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இங்கே வந்து என்னது அடுக்கு 3. இப்போ 11/10. நான் ஏற்கனவே பல வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன். கனம் மூலம் வந்து குறைஞ்சது 15 வரைக்கும் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதே மாதிரி கணம், அதாவது 1லேருந்து 15 வரைக்கும் இருக்கிற எண்களுக்கு கணம் மனப்பாடமாக இருக்கணும். அதே மாதிரி 1லேருந்து 25 வரைக்கும் என்னது வர்க்கம் வந்து உங்களுக்கு மனப்பாடமாக இருக்கணும். அப்போ தான் ஈஸியாக அது செய்ய முடியும். இப்போ இதில் 11/10, இங்கேயும் 11/10. அப்போ n ஈக்குவல் என்னது 3. அப்போ 3 ஆண்டுகளில் இந்த 1000 ரூபாய்ங்கிறது என்னவா மாறிடுது, 1331 ரூபாயாக மாறுது. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். உங்களுக்கு இந்த ஃபார்முலா ஒரு வேளை தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் நேரடியாக போட்டு பாருங்கள். இப்போ 1000 ரூபாய்க்கு 10% வட்டியில் கூட்டு வட்டியில் தானே கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நீங்கள் நார்மல் தனி வட்டியில் போட்டு பாருங்கள். சரி, அப்போ தனி வட்டியில்னா என்ன ஃபார்முலா, PNR/100 இதில் போட்டிங்கன்னா 1000 ரூபாய்க்கு 10%னா என்ன வரும், 300 ரூபா வருமா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 331 ரூபாங்கிறது எக்ஸ்ட்ரா, அசலை விட 331 ரூபா தான் கூட. அப்போ கண்டிப்பாக அது வந்து என்னவாக தான் இருக்க முடியும், 3 ஆண்டுகள் தான் இருக்க முடியும். நீங்கள் இப்படி நேரடியாகவும் போட்டுக்கரலாம், இல்லை உங்களுக்கு ஃபார்முலா தெரியுதுன்னா இதுலேயும் போட்டு பாருங்கள். சரியா? அடுத்து 90வது கணக்கு. எத்தனை ஆண்டுகளில் ஒரு குறிப்பிட்ட அசல் 6.25% வட்டியில் 2 மடங்கு ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு அசல், அந்த அசல் வந்து 2 மடங்காக மாறுது. எவ்வளோ வட்டி விதத்தில், 6.25 வட்டியில். அது எத்தனை ஆண்டுகளில் மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது தனி வட்டியாக கூட்டு வட்டியாக அந்த மாதிரி எதுவும் கொடுக்கல. நம்ம அதனால் தனி வட்டின்னு எடுத்துக்கிட்டு இதுக்கு ஷார்ட்கட் ஃபார்முலா என்னென்னா, ஏன்னா நேரடியாக நம்ம அசல் வந்து பீன்னு எடுத்துக்கிட்டு நம்ம கண்டுபிடிச்சோம்னா ரொம்ப லேட் ஆகும். அதனால் நான் ஒரு ஷார்ட்கட்டில் சொல்கிறேன். அது ஃபார்முலா என்ன, NR ஈக்குவல் டு T-1 இன்ட்டு 100. இதில் டீங்கிறது என்னென்னா இந்த நம்பர் ஆஃப் டைம்ஸ், 2 மடங்கா 3 மடங்கான்னு சொல்கிறாங்களா, அதுதான் இந்த டீங்கிறது. என்னங்கிறது ஆண்டுகள், ஆறுங்கிறது இந்த வட்டி வீதம். சரியா? இப்போ என்னங்கிறத நமக்கு தெரியாது, அதனால் நம்ம இந்த எண்ணை அப்படியே வச்சுக்கிடுவோம். ஆறுங்கிறது என்னது, 6.25%. இங்கே கலப்பு வினமாக இருக்கலாம், இது முதல் நம்ம இதை என்னவா மாற்றிக்கிடுவோம், தகாபினமாக மாற்றிக்கிடுவோம். இப்போ 6.25 அப்படிங்கிறத தகாபினமாக மாற்ற என்ன வரும், 6 24 + 1 25/4. அப்போ இங்கே வந்து இன்ட்டு 25/4ன்னு போட்டுக்கிடுவோம்.
ஈக்குவல் டு டி எத்தனை மடங்கு, 2 மடங்கா 3 மடங்கான்னு கேட்டிருக்கலாம், அந்த இதுதான். அப்போ இங்கே 2 மடங்குன்னு கேட்டிருக்கனால 2 மைனஸ் 1 இன்ட்டு 100. இப்போ இங்கே n இந்த 25/4 இங்கே கொண்டுட்டு போகலாம். 2ல் 1 போச்சுன்னா 1 பெருக்கல் 100. இந்த மதிப்பு இங்கே போடும்போது 4/25ன்னு மாறிடுமா. இங்கே 25 25, இங்கே 4 25 100. அப்போ n ஈக்குவல் டு எத்தனை, 8 சாரி 16, 4 பெருக்கணும். இப்போ n ஈக்குவல் டு 16. அப்போ 16 ஆண்டுகளில் வந்து இது வந்து எத்தனை மடங்காக மாறுதா, 2 மடங்காக மாறுது. இப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸை தெரிவிங்க. உங்கள் டவுட்டை வந்து கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.